சயின்ஸை வச்சு ரிலீஜனை ஃபார்ம் பண்ணுறாங்க. வாட் இஸ் ஃபேக்ட்? இப்போ இந்த ஒரு சின்ன நார்மல் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் ஜென்ரேஷனுக்கு நான் கஷ்டப்படாமல் இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறல்ல. சைக்கிளோ, நீ வச்சுருக்கிற காரோ, இல்லை ஃபோனோ, கம்ப்ளீட்டாக இது நார்மலான விஷயம். சயின்ஸுங்கிறது சம்திங் பியாண்ட் யுவர் இன்டலெக்சுவல். அப்படிங்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்ட முன்னோர்கள், அதில் கை தேர்ந்த முன்னோர்கள் அதை ரிலிஜனுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணாங்க. சொன்னால் புரியாது, ஆனால் அது புரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்வில் சுலபமாகும். அதுக்காக கதையாக சில விஷயங்கள், புரிய வைக்கிற மாதிரியும் சில விஷயங்கள், இதை சொல்லி முதல்ல ரிலீஜனாக உருவாக்கணும். எதுக்கு? டு ஹாவ் அ ஸ்மூத் லைஃப். இயற்கையோட சார்ந்து நம்ம வாழும்போது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டா சுலபமாக இருக்கும் அப்படின்னு. மதத்தை நீ தீவிரமாக பின்பற்றும் போது அதுக்குள்ளே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ அது அறிவுபூர்வமாக அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது புரியும் போது புரிஞ்சுக்க முடியும். பட் if you're stuck in the religion or if you're stuck in the science, both will make you to miss the God. If you're going beyond science, if you're going beyond religion only, you will find the God and you will dissolve the God. மதத்தை பின்பற்றும் போது இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்ல, மதத்தை சரியாக பின்பற்றினேன்னா நீ எந்த மதத்தையும் தாழ்வாகவும் பேச மாட்டேன், எந்த மதத்தையும் சார்ந்தவனும் சொல்ல மாட்டேன். எல்லா மதமும் என்ன போதிக்குது? சகல உயிர்களையும் நேசிக்கணும். அதுலேயும் சயின்ஸ் தான் இருக்கு. நீ அதுக்குள்ள உயர்வு தாழ்வு, இது மட்டும்தான் ஸ்பெஷலு, இது ஸ்பெஷல் இல்லைன்னு ஃபிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட அந்த கருணைங்கிறதுல ஓட்டம் வந்துடும். நான் என் பர்டிகுலர் பர்சன்கிட்ட தான் இருப்பேங்கும்போது அது வைடான வாஸ்தம், ட்ரூ கருணையாக இருக்காது. முழு லோகங்கமும் மேலே காட்டுற அன்பு தான் சரியான அன்பாக இருக்கும், அதுதான் சரியான தர்மமாக இருக்கும். அப்படி அதை நீ காட்டலைன்னா சயின்ஸ் எங்கே தடப்படும்னா, யூ கேன் நாட், உன்னோட எந்த ஆசைகளுக்கும் இறைவன் கிட்ட இருந்து பதில் கிடைக்காது. யூ கேன் நாட் ட்ராவல் இன் டு யுவர் ஹையர் லெவல்ஸ் without going to the higher conscious or higher levels where the God exists, the master exists. You cannot get your desires, even you cannot be happy. எவ்வளோ சொத்து பொத்து கொடுத்துடலாம்ப்பா, நிம்மதியாக இருந்தால் தானே தூக்கம் வருது. அந்த நிம்மதியாக நீ இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் லவ், யூ ஷுட் லிவ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். நான் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னாவே தென் யூ won't லவ் யூ. அதெல்லாம் மைன்யூட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க தெரியாது. கம்ப்ளீட்டாக தவம் செய்து பயிற்சி செய்து தனிமையில் ஒதுங்கும் போது தான் அது கண்ணுக்கே புலப்படும். ஏன்னா பெரும்பாலும் பணம் எனக்கு இருந்தால் போதும், நிம்மதி வேண்டாம்னு தியாகம் பண்ணாமல் தான் நிறைய பேர். வெளியே 4 பேத்துக்கு முன்னாடி பெருமையாக இருக்கணும்னு காட்டிட்டு 4 செவத்துக்குள்ளே வேதனை இருக்கு உள்ளே போனோன்னு. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் மை செல்ஃப். வாட் இஸ் திஸ்? சம்திங் இஸ் ட்ராகிங், சம்திங் இஸ் கெட்டிங் லேக் அப்படின்னே சொல்ல வேண்டியதாக இருக்கு. நீ ஹாப்பியாக தான் இருக்க அப்படின்னா எல்லாத்தையும் கிட்ட இருந்து எல்லா ஹியூமன்ஸும் அப்பார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பி வித் இன் யர் ஹோம் வாட் யூ அச்சீவ்ட்னா ஐ வாண்ட் டு பூஸ்ட் மை ஈகோ வித் சம்படி எல்ஸ். So if you are really happy, without this anything you should be really happy. பட் என்னால் இருக்க முடியலையே அப்படி. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சயின்ஸுன்னா எக்ஸ்டர்னல் சயின்ஸ் இல்லை, மதத்துக்குள்ளே இருக்கிறது இன்டர்னல் சயின்ஸும் இருக்குது. இந்த இன்டர்னல் சயின்ஸை சரியாக நீ ஃபாலோ பண்ணும்போது போத் எக்ஸ்டர்னலி யூ கேன் பி ஹாப்பி, இன்டர்னலி யூ கேன் பி இன் பிளிஸ்.